ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சம்பளமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 25,000க்கு மேலே வருங்க. வயது வரம்பு பார்த்ததில் நீங்கள் 18 வயசுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆண் பெண் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து தகவலையும் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, ரேஷன் கடை ஜாப்பு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழக அரசு புதுசாக என்னென்ன அரசு வேலைகள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தருக்கான இந்த வேலைவாய்ப்பு உதவுங்க. இப்போ வாங்க எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் டேட் 7/1/2025 எண்டு டேட் 22/1/2025. இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கு, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி, இந்த மாதிரியான வேரியஸ் வேக்கன்சிஸ் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு துறையிலேருந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அதற்கு வேலை பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங் சேலரி பொறுத்தவரையில் உங்களுக்கு 23,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி தெரபிஸ்ட்டில் முடிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,800லேருந்து ஸ்டார்டிங் சேலரியாக இருக்குது. அதில் நீங்கள் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த 3 வேலைகளுக்குமே நீங்கள் 40 வயசு கடந்திருக்கக்கூடாது, 40 வயசுக்குள்ளே உள்ளவங்களாக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரபிஸ்ட், இந்த வேலையுமே ஒரு போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000ல் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குமே பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் இப்போ 40 இயர்ஸ்க்கு உள்ளவங்களாம் கண்டிப்பாக இருக்கணும். இதற்கான அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம இதில் முழுமையாக பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டர், ஃபாதர் அண்டு ஹஸ்பண்ட் நேமு, அதுக்கப்புறம் ஜெண்டர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு வித் ப்ரூஃபில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரையாரிட்டிக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையுமே இதோட அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ், அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ், அந்த 2 அட்ரஸுமே சேமாக இருந்தால் சேமாக நீங்கள் எழுதிடுங்க. இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸாக இருந்தால் உங்களோட ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை பர்மனண்ட் அட்ரஸாக எழுதுங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த ப்ரெசன்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டு, பிளேஸு, டேட்டு இது எல்லாமே வந்து நீங்க எழுதி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகன்ட் ஷுட் பி சப்மிட் த அப்ளிகேஷன்ஸ் வித் ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட். அதாவது நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட ஆல் காப்பீஸ் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூக்கு ஒரிஜினலாக நீங்கள் எல்லாத்தையுமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேலும் இதற்கு சோஷியல் ஒர்க்கு ஜாப்பும் வந்து இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதற்கான ஃபார்மு எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றதையும் நான் போடுறேன். நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.